கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை, அதற்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் தேவன் ஏன் தீமை அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். அது எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் இவ்வளவு தீமைகளை இந்த பூமியில் அனுமதித்தினுடைய நோக்கம் என்ன? சைக்காலஜிக்கலாக தேவன் ஒரு பரம வைத்தியராக இருந்து இந்த பூமிக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது அந்த சத்தியத்தில் நமக்கு வெளிப்பட்டது. தொடர்ந்து அந்த ஆப்ரேஷன் நடந்து முடியும் பொழுது எப்படி ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒரு பேஷண்ட்டு குணமாகி சிரிக்கிறாரோ அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் குணமாக்கப்படுவார்கள், மனமாற்றம் அடைவார்கள், யோபுவை போல. ஸோ அதுக்கு தான் தேவன் இவ்வளோ ஒரு பிளானில் அவர் கொண்டு போயிட்டுருக்காருங்கிறத நம்ம கவனித்தோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இந்த அடிப்படை சத்தியங்களில் ஒரு பெரிய அரண்மனை, தேவனுடைய திட்டம் என்பது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வச்சுங்க. அதில் முதல் ரூம் ரிசப்ஷனுக்குள்ளே நம்ம போனோம். அதுதான் ஹவு டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள். வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, அதில் வேதத்தை படிக்கிறது எப்படி ஒரு வசனங்களுடைய பொருள் புரிஞ்சுக்கிறது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், இதெல்லாம் படித்தோம் இல்லையா? அதுதான் ரிசப்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் த வெரி நெக்ஸ்ட் ரூம், முதல் உலகம், ரெண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், 3 வழிகள், 5ஆம் உலக பேரரசு, இல்லை படித்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஈசாக்கின் திருமணம், அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி படித்தோம். நரகம் இருக்கா இல்லையா என்பதை குறித்து நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த அடுத்த ரூமுக்குள்ளே நம்ம போகும்போது தான் நம்ம தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்தது ஒரு 2-3 ரூம் தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம போக போகிறது அடுத்த ஒரு சப்ஜெக்டு, அடுத்த ஒரு ரூமு. இந்த ரூம் அடுத்த ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுவதாக அது இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய திட்டத்தில் அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவர் மேலோட்டமாக சொன்ன அநேக விதமான குணலட்சணங்களை பற்றிய சத்தியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் மாதிரி இருந்தாலும் மிக முக்கியமாக நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது, இவைகளெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? அப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் இது உண்மையான, இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒரிஜினல் ட்ரூத். நல்லா புரிஞ்சுக்கலாம், ஷார்ப்பான ஒரு ட்ரூத். இந்த ட்ரூத்து தான் தேவனுடைய திட்டத்தை நம்ம முற்றிலும் புரிந்து கொள்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிவகை செய்யுது. அந்த அடிப்படையில் அடுத்த பாடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்றைக்கி உலகத்தில் அன்புக்குரிய சகோதர சொல்லி ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலிருந்து தான் வந்திருப்போம், ஒரு சபையில் மெம்பராக இருப்போம் இல்லையா? ஸோ இப்போது அநேகம் பேருக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ச் இருந்துன்னு வைங்களேன், அந்த சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சாக இருக்கும் அந்த ஊருக்குள்ளே. இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்கள், எங்கள் சர்ச்சு தாங்க ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப பழமையான சர்ச்சுங்க, பில்டிங்கே ரொம்ப பழமையான பில்டிங்கு. சில பேர் எங்கள் சர்ச்சு பாரம்பரிய சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய சர்ச்சுடைய ட்ரெடிஷன் என்னன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரிலாம் சில பெருமை அடிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா, அந்த சர்ச்சு பில்டிங் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருக்கும், அல்லது ரொம்ப பாரம்பரியமிக்க பில்டிங்காக இருக்கும், அல்லது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருப்பாங்க. அந்த சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமை இருக்கும் எல்லாருக்கும். கவனிக்கிறீங்களா? ஸோ இப்படியாக ஒரு பில்டிங்கை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சர்ச்சுக்கே போகிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சில நேரங்களில் சில பேர் எப்படி தெரியுங்களா, அந்த சர்ச்சில் போனீங்கன்னா பிரதர்,
பார்த்தீங்கன்னா கொயர்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்ல பாட்டு பாடுவாங்க அப்படிமா. அப்போ அந்த கொயர் பாட்டு பாடுறது அதை பேஸ் பண்ணி அது விருப்பத்துக்கு போவாங்க. ஒரு சில சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, லைட்டே போட மாட்டாங்க. அந்த பேசுகிறவருக்கு மட்டும் லைட் போட்டிருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் இப்படி கூட இருக்கும். ஒரு சில சர்ச்சில் நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடுறதெல்லாம் உண்டு, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான கவர்ச்சிகளினாலே ஜனங்கள் பீடிக்கப்பட்டு அந்த பில்டிங் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டி ஆகட்டும், அங்கே இருக்கிற சர்ச் ஒர்ஷிப் மெத்தட் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுக்கு அவர்கள் அவரவர்கள் விருப்பத்துக்கு போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சர்ச்சில் இருந்து தான் வந்திருப்போம். இப்போ நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னா, இதையெல்லாம் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லோரும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குது. இப்போது ஒவ்வொரு சபையில் இருக்கிறவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சபை தான் பெருசு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? பெந்தகோஸ்தே சபை சார்ந்த சகோதரர்கள் எங்கள் சபையில் தான் ஆவி இருக்குது, அங்கே தான் நல்லா பாட்டு பாடுறாங்க, அதனால் எங்கள் சபை தான் பெருசு அப்படிம்பாங்க. இன்னும் வேறு பாரம்பரிய சபையில் இருக்கக்கூடிய சகோதரர் என்ன சொல்லுவாங்க பாரு, எங்களுதெல்லாம் பக்கா கான்ஸ்டியூஷன் சபை, எங்களுது தொடக்க காலத்துலேருந்தே எங்களுக்கு தான் இருக்குது, சிஎஸ்ஐ மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய லூத்தரன் மாதிரிலாம் நிறைய சபைகள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுது தான் ரொம்ப கான்ஸ்டியூஷன், எங்களுது நிறைஞ்ச சபை அப்படின்னு. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவரவர்கள் சபையை அவரவர்கள் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த சூழ்நிலையில் சத்தியத்தை படிக்கக்கூடிய சில நடுநிலையாளர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த சபைக்கு போனால் அவங்க தான் பெருசுங்கிறாங்க, இந்த சபைக்கு போனால் எங்கள் சபை தான் பெருசுங்கிறாங்க. அப்போ எது தான் உண்மையான சபை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? நம்முடைய பாடத்தினுடைய சாராம்சமும் இதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எது கிறிஸ்துவின் உண்மையான சபை இப்போ பார்க்க போகிறோம். முதல் இந்த சபைங்கிற வார்த்தை யார் பயன்படுத்தினது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க இது எங்கள் சபை தான் உண்மையான சபைன்னு. இப்போது அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த சபைக்கு தலைவர் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தலைவர், அவர் தானே பெரியவர். அவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே எது உங்களுடைய உண்மையான சபை, அல்லது நீங்கள் சபைன்னு எங்கேயாவது உச்சரிச்சிருக்கீங்களா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட அங்கே நடந்து போயிட்டுருக்கார். அப்போது அவர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறார் சீஷரை பார்த்து, ஆமாம் என்னை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போது ஒரு சிலர் உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்க, ஆண்டவரை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் நான் யாருன்னு சொல்லுங்கன்னு, நீங்கள் நான் யாருன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு மத்தேயு 16:16 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். சொன்ன உடனே அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, வாசிக்கலாம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாரு என்ன சொல்கிறாருன்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்கிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன் அப்படின்னார். முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த அந்த சபையை குறித்து வந்த வார்த்தை கவனிக்கலாம். அப்போது என் சபையை கட்டுவேன் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு சபை இருக்கிறது, அதைத்தான் அவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். அப்போ எதில் கட்டுவார், அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் இது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், என் சபையை கட்டுவேன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு சபை இருக்குது. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்டு பேதுரு தான் பேஸ் பண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிட்டார்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய வாட்டிகன்லேயே பார்த்தீங்கன்னா பேதுரு நினைவாலயம்னு பெரிய ஆலயம் கட்டி வச்சிட்டான். ஆனால் ஆக்சுவலாக இந்த சபையினுடைய அஸ்திவாரம் யார், பேதுருவா என்று சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 3
11ஆம் வசனம் வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாருங்க, அப்போ இது ஒரு சபை அப்படிங்கிறது ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பில்டிங்க்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம், மூலாதாரம். அது அவர் மேலே தான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா பேதுருவை பார்த்து, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னால் பேதுரு மேலே கட்டுவேன்னு சொல்ல, பேதுரு சொன்ன வசனத்தில் பேஸ் பண்ணி இந்த கல்லுங்கிறார். அப்போ பேதுரு என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா? அப்போ பேதுருடைய விசுவாசம், அந்த விசுவாசம் எதை பேஸ் பண்ணி வருது? வேத வசனம். அவர் சொன்ன வசனத்தில் தான் அந்த கல்லை கட்டுவேன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பேதுரு மேலே கட்டுவேன்னு சொல்லலை. புரியுதுல? ஏன்னா இந்த சபைக்கு அஸ்திவாரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அஸ்திவாரம். அதுக்கப்புறம் தான் பில்டிங்கே கட்டப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா இந்த கிறிஸ்துவுடைய சபை என்பது எதில் கட்டப்படணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலேயும் அவர் சொன்ன வசனத்தின் மேலேயும் கட்டப்படுவது தான் அவருடைய சபை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது கொஞ்சம் வசனம் கொஞ்சம் சொன்னா தான் புரியும். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள். தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு, அந்த தேவனுடைய வீடுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த தேவனுடைய வீடுங்கிறது அவருடைய சபை. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், பார்த்தீங்களா? அப்போது அந்த வீடு என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அது எதுக்கு ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குது. அப்போ உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபை எதில் நிற்கணும் அப்படின்னா சத்தியத்தில் நிற்கணும், வசனத்தில் நிற்கணுமா. இன்னைக்கு நிறைய சபைகள் வசனத்தில் நிற்கிறதில்ல, போதகத்தில் நிற்குது. கவனிக்கிறீங்களா? டாக்டரினில் நிற்குது, ட்ரூத்தில் நிற்கல. டாக்டரின்ங்கிறது போதகம், என்ன வேணாலும் யார் வேணாலும் போதிக்கலாம். ட்ரூத்துங்கிறது சத்தியம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சபை என்பது அவருடைய சத்தியத்தில் நிற்கக்கூடிய ஒரு தூண். நல்லா புரிஞ்சுக்கலாம். கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய சபை. இப்படி சொல்லி எடுத்தாங்க. சீஷர்களுக்கு அந்த சத்தியத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணார், பெருகுனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தில் என்ன ஆயிடுச்சு? இந்த சீஷர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வந்துருச்சு. நமக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், பொறாமையும் வாக்குவாதம் பேதம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களா? கேட்குறார் பாருங்க. உங்களுக்குள்ளே பொறாமை வாக்குவாதம் எல்லாம் வந்துருச்சு இவங்களுக்குள்ளேயே. அப்படி வாக்குவாதம் வந்து என்ன பண்ணிட்டாங்களா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அன்னைக்கே பிரிவினை வந்தாச்சு. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். அன்னைக்கு 2, இன்னைக்கு 2000. புரியுதுங்களா? அன்னைக்கு 2ஆக பிரிஞ்சாங்க, இன்னைக்கு 2000 சபையாக அங்கே பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்முடைய ஆராய்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் சர்ச்சஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்றைக்கு 750 ஆர்கனைசேஷன் இருக்கான், பெரிய சர்ச் சிஸ்டம். அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரிவினைக்கு அவர் வந்து முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை கொஞ்சம் கவனிக்கலாமா? இயேசு கிறிஸ்து பிரிவினைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்திருப்பாரா என்று சொல்லி கவனிக்கும் போது, ஆனால் இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் இருக்குது பாருங்கள், எத்தனை பிரிவுகள். ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்னும். ஆனால் அதுக்கு பவுல் விளக்கம் சொல்லிட்டார். பவுல் யார், அப்பல்லோ யார்? பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். விளையச் செய்கிறவர் தேவன். அந்த விளையச் செய்கிறவரை மறந்துட்டாங்க. நட்டவரையும் நீர்ப்பாய்ச்சினவரையும் பின்னாடி. இன்றைக்கி நிறைய பேர் இப்படித்தான் போதகர்கள் பின்னாடி போகக்கூடிய சபைகள் தாங்க ரொம்ப ஜாஸ்தி. சத்தியத்துக்கு பின்னாடி போகக்கூடிய ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம், வழிநடத்துகிறவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க மாதிரி தான் தெரியுது. சத்தியத்தின்படி நடத்தக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. அப்போது போதகர்கள் பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி தான் நம்ம போகணும், அவருடைய சத்தியத்தின்படி தான் நம்ம போகணும். அதனால் இப்படிப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் வந்ததுனால இந்த பிரிவினைகளுக்குள்ளே இருந்துட்டு நாம் உண்மையான கடவுளையும்
அவருடைய காரியங்களையும் சொல்லும் பொழுது மற்றவர்கள் அதை கேலி கூத்தா பார்த்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் பவுல் போன்றவர்களாம் எழுதுனாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. காரணம் என்ன? நீங்க கையில கோயிலை கட்டிட்டு அதுக்குள்ள போய் சண்டை, ஜாதி பிரச்சனை, பிரிவினைகள், எத்தனை பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். ஒற்றுமையாக இருந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி சர்ச் கட்டுவாங்க. ஆனால் கட்டி முடிச்சு உள்ளே போனோன்னா 2 பிரிவாயிடுவாங்க. இவங்களுக்குள்ள பேதம் வந்துடும், ஜாதி பிரச்சனை வந்துடும். எத்தனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து தான் தேவன் அன்றைக்கே சொல்லிட்டார், கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் தேவன் குடியிருக்கிறதில்ல. அப்போ ஒரு பில்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கிற ஆலயம் கட்டாயமாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஆலயம்னா அப்புறம் எங்கே தான் போகிறது என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்கும்போது பவுல் அதற்கும் விடை சொல்லிட்டார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதீர்களா சொல்றார். அப்போ நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டார். இந்த வசனமும் நிறைய பேர்த்துக்கு புரியும். அப்படின்னா ஒரு சர்ச்சு வேண்டாமா? ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா ஒரு சபை கூடுதல் வேண்டாமா? பைபிள் கிளியராக சொல்லுது, சபை கூடுதல் கட்டாயமாக வேணும். புரியுதுங்களா? அது ஒரு பெரிய சர்ச்சு பில்டிங்கில் தான் கூடணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒரு பெரிய பில்டிங் இருந்ததுன்னா கூடலாம், தவறு இல்லை இல்லையா? ஆனால் பில்டிங்கை பேஸ் பண்ணி கூடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆலயம். இவர்கள் ஒன்றா, அதனால தான் இங்கே 2-3 பேர் எல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து உண்மையான சத்தியத்தில் ஒன்றா கூடும்போது அதுவும் ஒரு ஆலயம். 10 ஆலயங்கள் சேர்ந்து ஒரே ஒரு தேவாலயமாக அங்கே உருவாகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு பெரிய பெரிய டைட்டில்லாம் வச்சுருப்பாங்க. ட்ரினிட்டி சர்ச், ஹோலி சர்ச் அப்படின்னெல்லாம். ஸோ அதுவே ஒரு பெரிய பேராக இருக்கும் பாருங்கள். அந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சு, அந்த மாதிரி சர்ச்சு தான் ரொம்ப பெரிய சர்ச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பூமியில் வெளியே பெரிய பெரிய பட்டங்கள் போட்டு டைட்டில் போடுற சர்ச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய ஆலயங்கள் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவுடைய ஆலயம் என்பது நீங்கள் தான் சொல்லிட்டார். இந்த ஆலயத்தினுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், எபிரேயர் 12:22 ஒரு நீண்ட வசனம். இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூரிடத்திற்கும், அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் அப்படியே வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு வரும். அப்போ இந்த உண்மையான தேவனுடைய ஆலயம் அல்லது ஆலயத்தை யார் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குமா. சாதாரணமாக இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் பூலோகத்தில் என்ன டைட்டில் வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்துவுடைய சபையினுடைய அந்த பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கும்னா பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. அப்படின்னா ஏதோ ஒரு பில்டிங்கில் கூடி பாட்டு பாடி ஆராதனை செய்துட்டா அது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய ஆலயம்னா என்ன? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கென்று ஒரு சபை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சபை வேத வசனத்தை பேஸ் பண்ணித்தான், அதுக்கு தான் அது தூணும் ஆதாரமாக இருக்குன்னு படிச்சிட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சபையினுடைய நேச்சர் என்ன தெரியணும். ஒரு உண்மையான கிறிஸ்துவுடைய சபையுடைய நேச்சர் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது நம்முடைய வேதம் ஒரு 3 வகையான நேச்சரை சொல்லுது. ஒரு உண்மையான சபைன்னா இப்படி தான் இருக்கும். புரியுது? சபையினுடைய நிலை இப்படி தான் இருக்கும். பார்க்கலாமா? பாருங்கள். அதில் முதல்ல ஃபஸ்ட்டு நேச்சர் என்னென்னா 1 கொரிந்தியர் 12:12 வாசிக்கலாம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அவருடைய சபை எப்படி இருக்குதா? ஒரு சரீரம் மாதிரி. புரியுதுங்களா? ஒரு சரீரம் மாதிரி.
சரீரம் ஒன்று. பாருங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே சரீரம் தான், ஒரு ஆள். ஆனால் அதுக்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இப்படி தான் இயேசு கிறிஸ்து இருக்காராம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி அடுத்த வசனம் பாருங்கள். 1 Corinthians 12:27 சரீரம் ஒன்று அவயவங்கள் அநேகம் சொன்னாரா? இப்போ அந்த அவயவங்கள் யாருன்னு சொல்கிறார் பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா நம்மள யாருங்க? தனித்தனி அவயவம், ஆனால் சரீரம் ஒன்று தான். அப்போ கிறிஸ்துவுடைய சபை என்பது ஒரே சபைதான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே சபைதான். அப்பெல்லாம் நம்ம யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த சரீரத்தில் எப்படி பல வகையான அங்கங்கள் இருக்குதோ அந்த அங்கங்களாக நீங்கள் இருக்கிறீங்க. சரி, அப்படின்னு அந்த சரீரத்துக்கு தலையாரு? கொலோசியர் 1:18 வாசிக்கலாம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலேயும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு? அவரே சரீரத்துக்கு, சபைக்கினுடைய சரீரத்துக்கு அவர் தலையா இருக்கார். ஸோ பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சரீரமாகிய சபைக்கு தலை, நம்ம எல்லாரும் சரீரம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புரியும். பாருங்க, ஒரு தலை மட்டும் ஒன்றா இருக்குது, அந்த உடம்புல நிறைய முகங்கள் தெரியுது பார்த்தீங்களா? அப்போது சரீரமாகிய சபையில் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கள், கை மாதிரி, கால் மாதிரி, உடம்பு மாதிரி இருக்காங்க. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அங்கே தலையாக இருக்கார். அப்படின்னா இந்த பூமி முழுவதும் எத்தனை சபை இருக்குதுன்னு கேட்டால் 2000 சபை, 750 சபைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையில் ஒரே ஒரு சபை தான். புரியுதுங்களா? அதனால தான் எபேசியர் 4 சொல்லும் பொழுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் அப்படின்னார். ஒரே ஆவியும் உண்டு. அப்போ இந்த ஒரு உருவகம் அல்லது இந்த ஒரு உதாரணத்தை எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, கவனிங்க, இப்போ நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கு, தனித்தனி அங்கங்களாக இருக்கும். நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கார். அப்படின்னா என்ன புரிஞ்சுது? தலை என்ன சொல்லுதோ அதற்கு சரீரம் கீழ்ப்படியணும். இதுதாங்க கான்செப்ட், கருத்து. கீழ்ப்படிதல் அப்படின்னா ஒரு உண்மையான திருச்சபை, கிறிஸ்துவுடைய சபை என்ன பண்ணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற தலை என்ன சொல்லுதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியும். இதுதாங்க சபை. இதுதான் முதல் நிலை. கவனிக்கிறீங்களா? இதுதான் முதல் நிலை. அடுத்தது 2வது உருவகம் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2வது ஒரு உருவகம் சொல்றார் பாருங்க. முதல் உருவகம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து தலை, நம்மெல்லாம் சரீரம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளன், ஒரு புருஷர். இப்போ நம்மெல்லாம் அவருக்கு மணவாட்டி அல்லது மனைவி. சும்மா மனைவி அல்ல. அந்த வசனம் பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. கவனிக்கிறீங்களா? கற்புள்ள கன்னிகை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய கன்னிகைகள் இருக்கிறான். கற்புள்ள கன்னிகை யார்? தன் புருஷன் சொல்கிறத கேட்டு புருஷன் பின்னாடி போகிறது தான் கற்புள்ள கன்னிகை, இல்லையா? அப்போ தன் புருஷன் பின்னாடி ஒரு மனைவி போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு தன் புருஷனை நேசிச்சிருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லையே. புருஷன் வடக்கு போனால் மனைவி தெக்க போகுது, அப்படி தான் இருக்குது. அந்த அன்பு இல்லை. ஆனால் கிறிஸ்துவுடைய சபை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு தான் ஒரு மேரேஜ் நடக்க போதும். இது ஏதாவது லிட்டரலான மேரேஜ் இல்லை, அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்போ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அவருடைய மனைவியாக அழைக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமை. ஸோ இப்போ உட்காந்து கேட்டுருக்கணும் பாருங்க. அப்போ இந்த 2வது உருவகத்தில் என்ன ஒரு கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பு. கணவன் பின்னாடியே அன்பு செலுத்தி போகக்கூடிய நிலைமையில் இருக்க வேணும். இது 2வது உருவகம். கவனிக்கிறீங்களா? முதல் உருவகம் ஞாபகப்படுத்தலாமா? முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கார். நம்மெல்லாம் சரீரமாக இருக்கோம்.
தனித்தனி அங்கங்கள். ரெண்டாவது சொல்லும்போது கிறிஸ்து மணவாளன், நம்ம எல்லாம் மணவாட்டி, அவருடைய திருச்சபை. மூணாவது உருவகம் சொல்லும் பொழுது பாருங்கள், எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, தேவனுடைய வீட்டாருமாய். இப்போ எப்படி சொல்ல, நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இல்லை. நம்ம லாசரு ஐஸ்வர்யவான் உவமையிலேயே பார்த்துட்டோம் இல்லையா? நம்மெல்லாம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் என்ன ஆகிட்டோம்? சமீபமாயிட்டோம். அப்போது நம்மெல்லாம் தேவனுடைய வீடு ஆகிட்டோம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பாருங்க, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ மூணாவது உருவகம் என்ன சொல்றாருன்னா, இந்த திருச்சபை ஒரு பில்டிங் மாதிரி, அதில் அப்போஸ்தலர்கள் அஸ்திவார கற்கள் மாதிரி, நீங்கள்லாம் தனித்தனி கற்களாகி உருவாகி கட்டப்பட்டு வரோம். அதில் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாய் இருக்கிறார். புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? ஸோ அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான, கொஞ்சம் கவனிங்க, அவருக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறதுன்னா ஒரு பில்டிங். அப்போ மூணாவது உருவகத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் ஒரு பில்டிங் மாதிரி, திருச்சபை ஒரு பில்டிங் மாதிரி. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல், அப்போஸ்தலர்கள் அஸ்திவார கற்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன வசனத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மெல்லாம் வந்திருக்கோம். அப்போ மூளைக்கல்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாம். என்ன மூளைக்கல்னு பைபிள் சொல்லுது தெரியுங்களா? பாருங்கள், சங்கீதம் 118:22 வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இப்போ பேதுரு சொல்லும் போது மூளைக்கல்னு சொன்னார் இல்லையா? ஆனால் சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னார். சீஃப் கார்னர் ஹெட்ஸ்டோன். மூளைக்கல்னு சொல்ல, மூளைக்கு தலைக்கல்லா, தலைக்கல்லா. அப்போது தலைக்கல்னால தலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே தலை. அப்போ இந்த பில்டிங் எல்லாம் ஒரு கற்கள் நிறைந்த ஒரு பில்டிங்னா இயேசு கிறிஸ்து தலைக்கல்லாக இருக்கார். இதில் என்ன ஆச்சரியம்னா, மூளைக்கு தலைக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு பில்டிங் கட்டினா பாருங்கள், இதை கவனிச்சிங்கன்னா 4 மூளை இருக்கும். இது எந்த பில்டிங்குமே 4 மூளை, அந்த மூளை இருக்கும், கீழே தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த கீழே இருக்கிற அந்த மூளையை வச்சு அதுக்கப்புறம் லிண்டல்லாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பில்டிங்கை கட்டுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தலைமையில் இருக்கிற இந்த பில்டிங்க்கு பார்த்திங்கன்னா, சாதாரண பில்டிங்கெல்லாம் 4 மூளை தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையில் கட்டக்கூடிய பில்டிங்க்கு 5 மூளை இருக்கான். 5 மூளை இருக்கிற மாதிரி எங்கேயாவது பில்டிங் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இது தான் பிரமிட் இருக்குல்ல, பிரமிடை கொஞ்சம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 4 மூளை இருக்கும். இன்னொரு மூளை எங்கே இருக்குன்னு பாருங்கள், டாப்பில் இருக்கு இல்லையா, தலை. அந்த டாப்பில் இருக்கிறது தான் தலை. அப்போ டாப்பில் இருக்கிறது மூளை, அதுதான் 5வது மூளை. ஆக்சுவலாக அதுதான் முதல் மூளை. பிரமிடை அப்படி தான் கட்டுவாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீம் எழுப்பி முதல் டாப்பில் இருக்கிற சீஃப் கார்னர் ஹெட் ஸ்டோன் அதை முதல் நிர்மாணிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா மற்ற பில்டிங் அந்த பில்டிங்கே உருவாகும். ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து தலைமையில் உருவாகக்கூடிய இந்த சபை ஒரு பிரமிடு மாதிரி. அதுக்கு 5வது மூளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், தலைக்கு மூளைக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மெல்லாம் இப்படிப்பட்ட பாருங்க, இங்கெல்லாம் இப்படி கிடப்பில் போடப்பட்ட கற்களாக இருந்து இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த கற்களை எல்லாம் எடுத்து கரெக்டாக செட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டப்பட்டு அது ஒரு அழகான பில்டிங்காக அது உருவாகிறது. அப்படின்னா இந்த 3வது உருவகத்தில் நம்மளையெல்லாம் ஒரு கல்லுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது எந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல் என்ன சொல்லும் பாருங்கள். இந்த கல் கையில் இருந்தால் கையில் இருக்கும், கீழே தூக்கி போட்டால் கீழே கிடக்கும், மேலே தூக்கி ஒரு கல்லுக்கு மேலே வச்சா கல் மேலே இருக்கும், அட்டாரி மேலே வச்சா அட்டாரி மேலே இருக்கும்.
அப்போது நம்ம எங்கே வைக்கிறோமோ அது அங்கே இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட இதை என்னை கீழே வைங்க, இது மேலே வைங்க நல்லா கேட்காது. அப்படின்னா அந்த கற்களுக்கென்று தனி ஆசைகள் விருப்பங்கள் இருக்காது. அது கையாடுகிறவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் இல்லையா, அதற்கு பெயர் தான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. அப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளிடத்தில் ஒரு டெடிகேஷன் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த 3 நிலைகளும் உள்ளவர்கள் தான் சபை. கவனிக்கிறீங்களா? இந்த 3 நிலைகளும் உள்ளவர்கள் தான் ஒரு அருமையான சபையாக கட்டப்படுவார்கள். கொஞ்சம் கவனிங்க. அப்போது முதல் உருவகத்தில் என்ன பார்த்தோம்? கிறிஸ்து தலை, நம்மெல்லாம் சரீரம். அப்போ நம்மெல்லாம் அவருடைய ஆலயம்னாலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படியணும். மூலத்தலை என்ன சொல்லுது அப்படி கீழ்ப்படியுது இல்லையா? அப்போ இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் ஆல் அந்த பார்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா, எல்லா அந்த பார்ட்டுகள், அந்த ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்களும் அந்த மூளை சொல்கிறதுக்கு கோஆர்டினேட் பண்ணும், ஒருங்கிணைச்சு வேலை செய்யணும். இன்றைக்கி அப்படியா இருக்குன்னு பாருங்கள். ஆராதனை முறைகளே ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டாக்ட்ரின்ஸு, டிஃப்ரெண்ட் பிரிவுகள், புரியுதுனா, டிஃப்ரெண்ட் குணலட்சணம், அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகி போயிட்டான். அதனால தான் ஒரு சகோதரர் நம்மளை பார்த்து கேட்டார், உங்கள் பைபிள் வந்து ஒரே பைபிள் தானே? ஆமாங்க. ஒரே கடவுள் தானே? ஆமாங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒருத்தர் தானே, ரட்சகர் அவர் ஒருத்தர் தான்? ஆமாங்க. இயேசு கிறிஸ்து தானே? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பிரிவுன்னு கேட்டார். அப்போ நம்மளால் கரெக்டாக பதில் சொல்ல முடியல. இந்த சத்தியம் தான் அதுக்கு விட சொல்லணும், புரிதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சபை என்ன, அது நிறைய கிடையாதுங்க, நிறைய பிரிவினைகள் கிடையாதுங்க, ஒரு சபை தான். அப்போ அந்த ஒரு சபை எப்படி இருக்க வேணுங்கிறத தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தலைன்னா அவர் சொல்கிறபடி அப்படியே கேட்கணும். நல்லா கவனிச்சுப்பார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இந்த வசனம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனுக்கும் பொருந்தும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஃபஸ்ட்டு பார்ட் அதுதான். ரெண்டாவது தன் சிலுவை. அப்போ நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்கா? நிறையா சத்தியத்தின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் நம்ம பட்டு ஆகணுங்கிறார். கடன் வாங்கிட்டு படுற கஷ்டத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அப்புறம் அனுதினமும் அவர் பின்னாடி. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சுயநலத்தை வெறுத்த கிறிஸ்தவன் உண்டோ? வெறுக்கவெல்லாம் மாட்டாங்க. சுயநலத்தில் ஊறிட்டோம். அப்பேற்பட்ட யோபு தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்தார். போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? அவன் உத்தமன், சன்மார்க்கன் எல்லாம் படித்தோம். ஆனால் நீங்கள் தொட்டு பாருங்கள், உங்களை திட்டுவான்னு சாத்தான் சொன்னான். அதே மாதிரி யோபு பாருங்கள், ரொம்ப நல்லவர். நம்மெல்லாம் நல்லவர்களே சொல்ல முடியாது. சுயநலத்து மேலே கை வச்சோன்னே தேவனையே திட்ட ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? அப்போது இதை தாண்டி வருகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கவனிக்கிறீங்களா? உண்மையான கிறிஸ்தவன் அவன் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பின்னாடி போகணுன்னா சுயநலத்தை வெறுத்து போகணும். சுயநலம் கொஞ்சம் கூட சில பேர் சுயம் 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 பாருங்கள், அந்த சுயமெல்லாம் கிடையாது. சுயநலம், சுயம் நலம், பிறர் நலம். பிறர் நலத்தை பார்ப்பவன் தான் கிறிஸ்தவன். சுயநலத்தை பார்ப்பவன் பிசாசு. அவன் மேபி தன்னை சபைன்னு வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கவனிங்க. அப்போது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் சுயநலத்தை வெறுத்து, அப்புறம் அனுதினமும் அவர் பின்னாடி போகும். இதுதான் தலை சொல்லுது. தலை சொல்கிறது எத்தனை பேர் கேட்குறாங்க? கேட்கிறவர்கள் அவருடைய உண்மையான சபை. இவ்வளோதான். ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்கணும். அவர் பின்னாடியே போகணும். புரியுதுங்களா? அவர் பின்னாடியே போகணும். எங்கே போனாலும் போகணும். போய் கிணத்துக்குள்ளே உழுக சொன்னால் உழுந்துடணும். அதுதான் உண்மையான அன்பு. அடுத்தது மூணாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பெரிய ஆசைகள் எல்லாம் இருந்துடக்கூடாது. அது தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். டெடிகேஷன். எங்கே வைக்கிறாரோ அங்கே இருக்கணும். அவ்வளோதான். ஏன் வச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. திடீர்னு சில இடத்துல நம்மளை ரொம்ப தாழ்மையான இடத்துல வைப்பார். தாழ்ந்து போகணும். உயர்ந்த இடத்துல வைக்கிற போது மேட்டுமே வந்துடக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தாங்க தங்களுடைய வாழ்க்கை. இதுதான் 3 நிலைகள். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சபைனா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லும்போது ஒரு 3 படியில் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரார். அந்த 3 படிகள் தான். ஃபஸ்ட்டு படி என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்ட வசனம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி சொல்லியிருக்கு. இவர்கள் அவர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த இவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம், கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் தெரியணும். இதில் நமக்கு தெரிய வேண்டிய வார்த்தை இது ஒன்று தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஜெயிப்பாருங்கிறார். அப்போ அந்த ஜெயிக்கிறாருனால அவங்க மோசமான ஆளுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட இருப்பவர்கள் அப்படி ஜெயிக்கும் போது இப்போ நீ எப்படி எடுத்துக்கலாம்னா சாத்தான் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது அவருக்கு ஆப்போசிட்டாக வர்றவங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து பார்க்கும்போது அவரோட இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். நல்ல மனப்பாடம் பண்ணிங்க, இது ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழியில் ஒருத்தர் வந்து அவருடைய சபையாக மாறணும் அப்படின்னா அவர்கள் 3 ஸ்டெப்பு தாண்டி வரணும். ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இப்போ இதில் முதல் படி அதான். அந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது யாரை அழைக்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டராக போகணுன்னா சும்மா சாதாரணமாக வர்றவங்களாம் கலெக்டராக போயிட முடியாது. திடீர்னு ஒரு பெரிய பதவிக்கு போகும்போது அதாவது ஒரு ரூல்ஸ் அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வர்றவங்க எல்லாருமே பெரிய பதவிக்கு போயிட முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, நார்ம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, வழிமுறைகள், நடைமுறைகள், அப்புறம் ஒழுங்குகள், இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் மேலே வரணும். அப்படி இருக்கிறவங்க தான் போக முடியும். குவாலிஃபைடு சொல்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்கள் தான் சில தகுதியான பதவிக்கு போயிட முடியும். ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்லேயே படித்தோம். எல்லாவற்றையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு சொல்லும் பொழுது கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நமக்கு தெரியும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். மனுஷகுமாரன் மறுஜென்ம காலத்திலே அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில், அப்போது 3ஆம் உலகத்தில் இந்த உலக ஜனங்களை எல்லாம் உயிர் தெழுப்பி அவர்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய அரசாட்சி ஆண்டவர் செய்யும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றின நீங்களும் என்னோட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க சொன்னார் இல்லையா. அப்போது உலகத்தையே அரசாள போகிற ராஜாக்களாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி ஒரு சிலராகிய நமக்கு தேவன் கொடுத்துருக்கார். அப்போ அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரா, முதல்ல அழைக்கப்பட்டவர்கள். அப்போ ராஜாக்களை அழைக்கப்பட்டவங்க எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கணும், அது வேணும் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா பாருங்கள், மத்தேயு 22:14 வாசிக்கலாம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போது அழைச்சிருக்காரு, எங்கிருந்து அழைச்சிருக்காரு அது வேணும் இல்லையா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், உலகத்தில் இருக்கோம். அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்குது. அப்போது நம்மளாம் உலகத்தில் இருந்தோம், உலகத்தில் இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறாருன்னா அழைச்சி தெரிந்து கொண்டார். அந்த அழைப்புக்குள்ளே தாங்க நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா இங்கே நம்மலாம் பெரிய குவாலிஃபைடான ஆள்களா, பெரிய படிப்பு படிச்சிட்டோமா, வேத விற்பனர்களாக இருக்கிறோமா இல்லையா. அப்போ பார்க்கும்போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது நமக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணணும், தக்க வைக்கணும். அதான் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. அப்போ அப்படி தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா சரி, ஓகே, தக்க வைக்கலாம். இப்போ அதுக்கு என்ன குவாலிட்டி, ராஜாக்கள் ஆவதற்கு இப்போ நமக்கு என்ன ஒரு குவாலிட்டியை தேவன் அங்கே கொடுத்துருக்கார். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு மகா பெரிய ராஜாக்களாக இருக்கிறதுக்கு தேவன் யாரை கூப்பிட்டுருக்காரு பாருங்க. இப்போ நம்மளே ரொம்ப ஆச்சரியமாக இந்த வசனத்தை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நம்மெல்லாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறவங்களாம் நம்மளாம் பெரிய ஞானிகளா, அல்லது வல்லவர்களா, அல்லது பெரிய பெரிய பிரபுக்களா, பெரிய மந்திரிகளா? ஒருத்தருமே இல்லை.
அவர் எப்படி கூப்பிட்டுருக்கார் பாருங்க. அதுதாங்க தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை, இரக்கம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? இதுதாங்க தேவனுடைய அழைப்பு. அப்போது தேவன் யாரை அழைச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த உலகத்தில். அற்பமும் குப்பைகளும் தூசுமாக இருக்கிறோம். நம்ம பெரிய பெரிய விஞ்ஞானிகளோ ஞானிகளோ தலைவர்களோ அல்ல, பலவீனர்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நம்மளை தாங்க கூப்பிட்டுருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை உணர்ந்துட்டோம்னா இந்த சத்தியத்தில் நம்ம நல்ல நிலைச்சு நிற்போம். ஆண்டவர் மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வந்துடும். அதனால தான் அவருடைய பாருங்க அடுத்த வசனம் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இப்போ நம்மளை முதல் அழைச்சிருக்காராம். இப்போது அந்த அழைச்சதுனால தான் இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்களுக்கு பின்னாடி அழைப்பு, எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம எல்லாருமே ஒரே அழைப்புக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். அப்போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு, அதான் அந்த அன்பு. 2வது பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் நம்மளை சாதாரண நிலைமையில் இருக்கிற நம்மளை தாங்க கூப்பிட்டுருக்கார். அந்த அழைப்பினுடைய மேன்மையை பற்றி சொல்லும்போது ரோமர் 8:29, இதை அடுத்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ இந்த வசனம் நமக்கு தேவை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்குறாரோ அவர்களைத்தான் மகிமைப்படுத்துகிறார். புரியுதுங்களா? இது ரிவர்ஸில் பார்த்தோம்னா, யாரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ தேவன் அவங்களைத்தான் நீதிமான்களாக்குவார், அவங்களைத்தான் அழைப்பார், அவங்களைத்தான் முன் குறிப்பார், அவங்களைத்தான் அங்கே முன்னறிவார். ஸோ இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நமக்கு வெளிப்படும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, கொஞ்சம் கவனிங்க, முன்னறிந்தாரோ, யாரை முன்னறிகிறாரோ அவங்களத்தான் முன் குறிக்கிறாரா. யாரை முன் குறிக்கிறாரோ அவங்களத்தான் அழைக்கிறார். யாரை அழைக்கிறாரோ அவங்களத்தான் நீதிமான்களாக்குறார், நல்லவங்களாக்குறார். நீதிமான்கள் யார் ஆக்குறாரோ அவங்களத்தான் அந்த மகிமைப்படுத்துகிறார். இப்போ நம்மளையெல்லாம் மகிமைப்படுத்துவதற்கு தான் அங்கே கூப்பிட்டுருக்கார். அப்போ முன்னறியறதுக்கும் முன் குறிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி. கவனிக்கிறீங்களா? முன்னறியறதுக்கும் முன் குறிக்கிறதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிறாங்க தன்னுடைய நண்பர்களோட. அப்போது மாப்பிள்ளை என்ன நினைக்கிறார், இப்போ நான் பார்க்க போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு இவர் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர் மைண்டில் ஒரு ஃபிகர் வந்துடுச்சு. இதையே நினச்சிட்டு போகிறார். அங்கே போய் உட்காந்தாச்சு, அந்த பொண்ணு பார்க்குற படலத்தில் போய் உட்காந்தாச்சு. வடையெல்லாம் கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. இப்போ பொண்ணு டீ கொண்டு வருது. இப்போ அவர் பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்தோன்னே கவனிங்க, தான் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே இந்த பொண்ணு தான் நமக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறார். கவனிக்கிறீங்களா? தான் நினச்ச மாதிரி அது இல்லைன்னா ரிஜெக்டட், அடுத்த வீட்டுக்கு வடை சாப்பிட போயிட வேண்டியது தான், அந்த மாதிரி. சரியா? அப்போது அந்த முன் அறிகிறதுங்கிறது என்னென்னா, இவர் பொண்ணு பார்க்க போகிற போது நான் பார்க்க வேண்டிய பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு முன்னறி நினைக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான். இப்போ போய் பார்த்தோன்னே தான் என்ன மாதிரி நினைச்சாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா தன்னுடைய மனவாட்டியினுடைய இடத்துல அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுறார். அதுதான் முன் குறிக்கிறது. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம், அதான் நீதிமானாக்குறது, அந்த மகிமைப்படுத்துறது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையாக இருக்க வேணும்னு அவர் ஏற்கனவே ஒரு வகுப்பாரை முன் குறிச்சிட்டாராம். அந்த முன் குறிக்கப்பட்டாதான் 3 நிலைமை பார்த்தோம் இல்லையா? என்னுடைய சபை எப்படி இருக்கணும்னா நான் சொல்கிறபடி கேட்கணும்,
சொல்கிறபடி கேட்கணும். அப்படியே நான் சொல்கிறபடி கேட்கணும். வியாக்கியானம் பேசக்கூடாது. ரெண்டாவது, அன்பு நிறைஞ்சிருக்கணும். மூணாவது, டெடிகேஷன், அர்ப்பணிக்கணும் மற்றவங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கை. சுயநலம் இருக்கக்கூடாது. இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறார். கவனிங்க, இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொண்ணு பார்க்க வர்றார். அந்த மென்டாலிட்டியில் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறார். ஒருவேளை நாம் அங்கே இருந்தால் முன் குறிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு யாரை முன் குறிக்கிறாரோ அவர்களை அழைக்கிறார். கவனிக்கிறீங்களா? யாரை முன் குறிக்கிறாரோ அவர்களை தாங்க அழைக்கிறார். யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார். யாரை நீதிமான்களாக்குறோம். அப்போது அப்படிப்பட்ட வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். அவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லட்டுமா? பைபிள் வசனம் சொல்லுது பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அடுத்த வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். பாருங்க, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா அவரு மாதிரியே இருக்கணும். பாருங்க, எந்த விதமான கபடம் கள்ளம் எதுவும் இல்லாமல் ஒரு புதுசாக பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? கவனிக்கிறேன். அந்த வசனத்துடைய சாராம்சம் அதுதான். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த உலகத்திலேயே சயின்ஸ் என்ன சொல்லுது? கலப்படம் இல்லாத ஒரே ஹைஜீனிக் ஃபுட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான். அதில் எந்த விதமான கலப்படம் இருக்காது. தாயினுடைய அன்பு அதுக்குள் இருக்கும். அந்த மாதிரி. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு புதுசாக பிறந்த குழந்தை அதுக்கு நான் விளையாடணும், பள்ளிக்கூடத்தில் சேரணும், பொம்மை வாங்கணும், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இருக்காது. அந்த குழந்தைக்கு கண்ணு முழிச்சதுன்னா அதுக்கு உடனே தேவை என்னன்னா தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பும் அந்த தாய்ப்பாலும் தான். அது எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை எதிர்பார்த்துட்டு இருக்குதோ அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தையே பார்த்துட்டு இருக்கணுமா? புரியுதுங்களா? எப்பொழுதுமே வாட்ஸ்அப்பையே பார்த்துட்டு இருக்கப்படாது, ஃபேஸ்புக்கையே பார்த்துட்டு இருக்கப்படாது, டிவியே பார்த்துட்டு இருக்கப்படாது. வசனத்தையே பார்த்து கொண்டிருக்கணும். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இந்த அழைப்புக்குள்ளே வர்றாங்க இல்லையா? இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். அப்போது இந்த வசனம் வரும்போது அவங்களுக்கு என்ன வந்துடும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். ரோமரில் படிக்கிறோம் இல்லையா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே. அப்போ எந்த அளவுக்கு வேத வசனத்தை நம்ம கேட்குறோமோ அதுதாங்க ஃபஸ்ட்டு நிலைமை. அழைக்கப்பட்டவருடைய நிலைமை என்ன தெரியுமா? சத்தியத்தை கேட்பார்கள், விசுவாசிப்பார்கள். அதுதான் அழைக்கப்பட்ட நிலைமை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ அழைக்கப்பட்ட நிலைமை புரியுதுங்களா? அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பான்னா விசுவாசிப்பார்கள். எது சத்தியம் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் உட்காந்து கேட்குறோம். சில பேர் கேட்குறக்கே மனசு இருக்காது. தாங்கள் விரும்புகிற மாதிரி பிரசங்கம் பண்ணால் தான் கேட்பாங்க, ஜோக்கு சொன்னால் தான் கேட்பாங்க, கதை சொன்னால் தான் கேட்பாங்க. ஆனால் உண்மையான சத்தியத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகள் சத்தியம் சொன்னால் கேட்பாங்க. அப்போ கேட்குறதுன்னு விசுவாசிப்பார். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா சத்தியத்தை கேட்பார்கள், விசுவாசிப்பார்கள். அதுதான் ஃபஸ்ட்டு நிலைமை. யோவான் 8:31 கூட சொல்கிறார் ஆண்டவர் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள். கிளியராக சொல்லிட்டார். அப்போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க யாருன்னா சத்தியத்தை கேட்டு விசுவாசிப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் அதுக்கு என்ன சொன்னார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படின்னார். நிறைய பேர் விசுவாசிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்றதில்ல. கவனிக்கிறீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் யாரும் விசுவாசிகள் மட்டுமே. ஆனால் 2வது ஸ்டெப்புக்கு அவங்க போகணும். 2வது ஸ்டெப் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கு என்ன கொடுத்துட்டாருன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னார். அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அழைக்கப்பட்ட நிலைமையில் மட்டும் இருந்தால் பத்தாது, விசுவாசம் இருந்தால் பத்தாது. அப்போ என்ன செய்யணும்?
தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே வரணும்னா அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரிகள் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம தான் படிச்சிருக்கணுமே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்போ விசுவாசம் கிரிகள் இல்லாதிருந்தால் தன்னித்தானே செத்ததா இருக்கும். அப்போ அழைக்கப்பட்ட நிலைமைக்கு இருந்தால் பத்தாது, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே வரணும். அப்படி நிலைமைக்குள்ளே வர்றதுனா என்ன? கிரியை செய்யணும். இப்போ கேள்வி, என்ன பிரதர் கிரியை செய்கிறது? ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, பைபிளே நமக்கு டைரக்ட் பண்ணிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி கிரியை செய்யணும். பவுல் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி கிரியை செய்யணும். இப்போ பவுல் நமக்கு சொல்லித்தரார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் நீ கேளுங்கன்னு சொல்கிறார். என்ன கிரியை செய்யலாம்? ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதுதான் கிரியை. நீ என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. ஏன்னா மற்றவங்களாம் வேஷம் போடுறாங்க, நம்மளும் சில நேரத்தில் வேஷம் போடுவோம் இல்லையா? அப்போ வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை தயவு செய்து 2-3 தடவை படிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. முதல்ல என்ன சொல்றார்? நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் போடாதீங்க. அடுத்தது, தேவனுக்கு என்ன பிரியமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று முதல்ல பகுத்தறிங்க, முதல் கண்டுபிடிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியுங்கள், அவருக்கு என்ன விருப்பம்னு கண்டுபிடிங்க, பகுத்தறிங்க. அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு உங்களுடைய மனசை அப்படியே மாற்றிடுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக அப்படியே ஆளே மாறிடுங்கிறார். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தேங்க, திடீர்னு ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அப்படியே என்னுடைய மனசை மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அது அது அவங்களுடைய அழைப்பு தான். அப்போது வேற ஒரு நோக்கத்துக்கு நம்ம போயிருப்போம், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகலாங்கிற கண்டிஷனுக்கு போகும்போது தேவன் அவங்கள கூப்பிடுவார், நீ கோடீஸ்வரன் ஆகக்கூடாது, இந்த பூமியில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவங்களை ஆக்கிறதுக்கு நீ ஏழையாகி இந்த பூமியில் வேலை செய். பவுல் அப்படி தான் செஞ்சார். மகா பெரிய பணக்காரன். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டோன்னே போய் டென்ட்டு போடுற டெக்னீஷியன் வேலை செஞ்சு, நைட்டு பகல் ஷிஃப்ட் வேலை செஞ்சு, தனக்கும் தன்னோடு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து அந்த வேலை செய்கிறார். அப்போ தன்னுடைய நோக்கம் மாறிடுச்சு, அந்த ரூபத்தையே மாற்றிட்டா பாருங்க. ரோமன் செனட் மெம்பராக இருந்தவர், பெரிய பணக்காரர், புத்திசாலி பரிசேயன், பெரிய ஸ்காலர், அடிமை மாதிரி இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதனால தான் தைரியமாக அந்த வசனத்தை எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதுக்கு அடுத்தது முந்தின வசனம் இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவும் திரும்பவும் 3 தடவை படிக்கணும், கவனிக்கிறீங்களா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம், அதை தேவன் அங்கீகரிக்கணும் இல்லையா? அதுக்கு அவருடைய இரக்கம் வேணும். அந்த இரக்கத்தை வேண்டி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ மற்றதெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை, இதில் மாற்று கருத்தே இல்லை. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தணும். அது எப்படிப்பட்ட பலின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்கும். லிவிங் சாக்ரிஃபைஸ்னால், ஜீவ பலினா உடனே வெட்டி சாகிறதில்ல, உயிரோடு உள்ள பலி, உயிரோடு இருக்கிற பலி, உயிருள்ள பலி. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நம்முடைய காலம், நேரம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ஃப்யூச்சர் பிளான் எல்லாவற்றையும் தேவனுக்காக செலவு பண்ணுறது, அதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படி செலவு பண்ணணும்னா நாம் முதல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய விருப்பம் என்னங்கிறத பகுத்தறியணும். அப்புறம் அதுக்கு நம்முடைய மனசை மாற்றணும். அப்படி மனசை மாற்றிட்டு போகணும். அதுக்கு பதிலாக உலகத்தோட ஒட்டி வேஷம் போட்டுருந்தோம்னா இந்த வேலையெல்லாம் நடக்காது. அப்போ இதை படிக்கும்போது நமக்கு அது புரிஞ்சிருது இல்லையா? அப்போ நம்ம விசுவாசிக்கிற போது தேவன் நமக்கு இன்னும் சொல்லி கொடுக்குறா பாருங்க. பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். சும்மா விசுவாசி வச்சா போதாது,
இப்போ என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தில் நடக்கும் பொழுது நமக்கு நிறைய அவமானங்கள், பாடுகள் உண்டு. யாரை போல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல. யாரை போல? பவுலை போல. நிறைய அவமானங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. பயந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் அதுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறார்? அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோடைய ஆளுகையும் செய்யலாம். பார்த்தீங்களா? அப்போது அவரோடைய பாடுகளை சகித்தாலுங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேளை நமக்கு அந்த பாடுகள் வரும்போது நம்மோட அவர் இருக்காருன்னு அர்த்தம். எப்படி நம்ம ஆளுகை செய்யும்போது நம்மோட அவர் இருக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போதும் அவர் நம்மோட இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கலாம். பேதுரும் இதை குறித்து புரிஞ்சுக்கிட்டார். அவர் எப்படி எழுதுகிறார் பாரு, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, இதற்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க. இதற்காகத்தான். அப்படி திருப்பி சொல்லக்கூடாது. எதற்காக? பாடு அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, புரியுதுங்களா? அதுதான் ரோல் மாடல். நம்ம எப்படி பாடுபட வேணுங்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கார். தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு ரோல் மாடலாக நமக்கு இருந்திருக்கார். ஒரு மாதிரியை அவர் வைத்து போனார். அதை சரியாக செஞ்சார் நம்முடைய ஆண்டவர். அவருடைய வாழ்க்கை, அவருடைய இடுக்கமான வாசல் எங்கே ஆரம்பிச்சதுன்னா பாருங்கள், யோர்தானில் ஆரம்பித்து கல்வாரியில், அதாவது கொல்கதா மலையில் வந்து அது முடிஞ்சது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். புரியுதுங்களா? அதனால தான் அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், நிறைய பேர் விசுவாசி வருவாங்க, ஆனால் எல்லாரும் கிரியை செய்ய மாட்டாங்க. அதனால தான் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஏன் அப்படி? அவர் தான் என்ன கிரியை சொல்லியிருக்கார் பார். மத்தேயு 16:24 படிக்கிறோம் இல்லையா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அதை அப்படியே பார்த்துட்டோம். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்களை ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்தபோது இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தார்ப்பான். எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ அவரே இந்த பூமியில் ஒரு ஜீவ பலி செலுத்த வந்தார் இல்லையா? இப்போ நம்மளையும் அதே ஜீவ பலி செலுத்த தான் சொல்கிறார். ஜீவ பலின்னா என்ன பார்த்தோம்? லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள பலி. இப்போ நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொன்னோம். இப்போ அந்த ஜீவ பலியை எந்தெந்த வகையில் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம செலுத்திட்டு இருக்கிறது நம்முடைய நேரம், டைம் செலவு பண்ணியிருக்கிறோமா இல்லையா? அப்புறம் நம்முடைய உடல் நலம், அப்புறம் நம்முடைய ஐஸ்வர்யம். நம்மக்கிட்ட நிறைய பணம் காசு இருந்துன்னா அதை கடவுளுடைய ஊழியத்துக்காக, நான் சொல்கிறது கவனிங்க, போதகருக்கு கொடுங்கன்னு சொல்லலை, ஏழைகளுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு நீங்கள் செய்யுங்க. கவனிக்கிறீங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ஊழியத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக செய்யணும். நம்முடைய அறிவுத்திறன் செலவு பண்ணணும். நம்முடைய செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ், கவர்மெண்ட்லேயே நமக்கு எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய தாளந்துகள், டேலண்ட்ஸ். அடுத்தது நம்முடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் தேவனுக்கு பிரியமான பலியாக. அதனால தான் சங்கீதம் 50:5 நம்ம படிக்கிறோம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் அப்படிம்பார். அப்போது தேவனோட உடன்படிக்கைங்கிறது ஏதோ சும்மா பண்ணுற விஷயம் இல்லை. நான் இப்படிப்பட்ட பலிகளை உமக்கு செலுத்துகிறேன்னு சொல்கிறது தான் உண்மையான உடன்படிக்கை. அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்கள். அவர்கள்தான் தேவனிடத்திலே கூட்டப்படுவார்கள். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுங்களா? உண்மையான விசுவாசத்தில் வந்து உண்மையாக தேவனுக்கென்று கிரியை செய்கிறவங்களுக்கு அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் படிக்கிறோம் இல்லையா, சபை, அந்த மாதிரி சரீரத்துக்குள்ளேயே வந்துடுவான். அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். டோட்டலாகவே எப்படி இருப்பான் அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பாக நம்ம இருந்த ஒரு ஆள்
சத்தியம் தெரிஞ்சு விசுவாசித்து அதை செய்யும்போது அந்த ஆளே மாறி இருக்கணும். அதுதான் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இவங்க யார்? கிரியை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று ஜீவபலி செலுத்துகிறவர்கள். இது 2வது பார்ட். 3வது பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை உள்ளவர்கள். படிச்சோம் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த உண்மை உள்ளவர்கள் யார், அல்லது உண்மை உள்ளவர்கள் ஸ்டேஜ் என்ன? லூக்கா 8:15 வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நிலமே நல்ல நிலம்ங்கிறார். இந்த உண்மையாக இருக்கிறாங்க பாருங்க, உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பாங்க. என்ன பலன் கொடுப்பாங்க? இந்த உண்மை உள்ளவர்கள் என்ன பலன் கொடுப்பாங்க? அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? சத்தியத்தை கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க. 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்த தேவனுடைய சத்தியங்களில் நடந்தாங்க, ஜீவபலி செலுத்தினாங்க. போதுமா? நீங்கள் கிறிஸ்துவுடைய சரீரமாயிட்டீங்களா? அல்ல. 3வது ரொம்ப முக்கியம், பலன் கொடுக்கணும். பொறுமையோடு அந்த பலன் கொடுக்கணும். என்ன பலன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார்? சத்தியம் அவரோடதுங்க, அது யாருக்கு வேணாலும் திருப்பி சொல்லலாம். ஆனால் நம்மகிட்ட இருந்து ஒன்று தேவன் நம்ம எதிர்பார்க்குறார். நமக்குள்ளிருந்து வெளியே போகிறது என்ன தெரியுமா? எபேசியர் 5:9 வாசிக்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாருங்க, எதில் நம்ம பலன் கொடுக்கணும்னா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போது இந்த 3வது ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல் ஸ்டேஜ் ஈஸியாக வந்துடலாம், 2வது ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டம், 3வது ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கனி கொடுக்கணும், நல்ல குணலட்சணங்களை காட்டும். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க, தலைதெறிக்க ஓடுவாங்க, தலைதெறிக்க ஊழியம் பண்ணலாம், ஆனால் உண்மையான குணத்தை காட்டுறதில்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தாங்க விரும்புகிறார். நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசிப்பதற்கேற்ப நடவடிக்கைகள் இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல குணலட்சணங்கள். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, நம்ம உண்மைத்தன்மையை தேவனிடத்தில் காட்டணும். த ஜெனுவினிட்டி. அந்த உண்மைத்தன்மையில் என்ன இருக்குன்னா, நம்முடைய நற்குணங்கள் அடங்கியிருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்லி, அதனால தான் இந்த ஒரு ஓட்டத்தை இப்படி ஒரு போகிறமல்லியே இந்த வாழ்க்கை, இதை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லியிருக்கு. அங்கே தான் 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க, ஒருத்தர் தான் பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்ங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம் மாதிரி, பந்தய சாலையில் ஓடுற மாதிரி. அதில் ஒருத்தனுக்கு தான் ப்ரைஸா, அதுவும் நேதி. நீங்கள் அந்த ஒருத்தனாக இருந்து ஓடுங்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒருத்தனாக ஓடணும்னு அந்த 3 ஸ்டேஜ் கரெக்டாக கிடக்கணும். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். புரியுதுங்களா? அதே பிலிப்பியர் 3:14 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த, அப்போ அழைக்கப்பட்டவர்கள், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த பந்தய பொருள் என்ன? அதைத்தான் வெளிப்படுத்தல் 2 சொல்லும்போது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன கொடுக்குறேன்? ஜீவ கிரீடம். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓடிட்டுருக்கிறோம் இல்லையா, நம்முடைய அந்த கோடு அதுக்கு நேராக முன்னாடி கிரீடமெல்லாம் வச்சுருக்க மாட்டான். நம்முடைய டார்கெட் தான் அங்கே இருக்கும். கிரீடம் சைடில் மேலே இருக்கும். இப்போ நம்ம கிரீடத்தை பார்த்து ஓடுறதா, நம்முடைய டார்கெட்டை பார்த்து ஓடுறதா? நம்ம எதைத்தான் பார்த்து ஓடணும்? நம்முடைய டார்கெட் பார்த்து ஓடணும். நம்முடைய டார்கெட் என்ன? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலை, நம்ம சரீரம் தலை சொல்கிற மாதிரி ஓடணும். புரியுதுங்களா? தலை மாதிரி குணலட்சங்கள் இருக்கணும், தலை மாதிரி தன்னை அர்ப்பணிக்கணும். அப்போ நம்ம என்ன ஆகிடுவோம்னா, அங்கே ஓடி முடிக்கும்போது இயேசு கிறிஸ்து சிங்காசனம் உட்கார்றாருன்னா அவருடைய பிள்ளைகள் உட்காருவான். அப்படி எப்படி உட்காருவாங்கன்னா, அவர் மாதிரியே மாறிடுவாங்க, கிறிஸ்து மாதிரி ஆகிடுவாங்க. அதுதான் நம்முடைய டார்கெட்.
கிறிஸ்துவாக மாறுவது. அதனால தான் தமிழில் பேர் வச்சாங்க கிறிஸ்தவன். கிறிஸ்துவாக மாறுவது தான் டார்கெட். அதில் எவ்வளோ போராட்டம் இருக்குது தெரியுங்களா? ஒரு பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான். அதனால தான் எப்படி முடிக்கிறார்னா, முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா முடிவு வரியந்தம் சில நேரத்தினால நிலை நிற்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஊழியம் யார் வேணாலும் பண்ணலாங்க, பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணலாம், சும்மா அப்படி பேசிடலாம். சில நேரங்களில் சத்தியத்தின்படி போதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசிடலாம். ஆனால் அதில் உண்மை இருக்கணும், தேவனுடைய சத்தியம் இருக்கணும், தேவனுடைய ஆவி இருக்கணும். அதனால தான் யோவான் எழுதின 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சும்மா வசனம் நாவில் பேசி பிரயோஜனம் இல்லை, கிரியை, அதில் உண்மை இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த 3 ஸ்டேஜ் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் வசனம் கேட்பாங்க, விசுவாசிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிரியை செய்வாங்க. உண்மையுள்ளவர்கள் உண்மையாக இருப்பாங்க. சரி, இவ்வளோ நேரம் பார்த்துட்டோமா? இதுதான் கிறிஸ்துவுடைய சபை. இப்போ நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும், உங்கள் வாயை திறந்து சொன்னால் தான் இந்த சப்ஜெக்ட் வந்து முழுமை பெறும். இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிறிஸ்துவுடைய சபை எப்படி இருக்கணும்? ஒரு கிறிஸ்துவுடைய சபை எப்படி இருக்கணும்? 3 நிலைகள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தலை, அவருடைய சரீரம். அப்போ தலை என்ன சொல்லுதோ அப்படியே கேட்கணும். உன்னை செய்ய சொன்னால் செய்யணும், உன்னை செய்ய வேண்டான்னு சொன்னால் செய்யக்கூடாது. அதுதான் தலை சொல்கிறது கேட்கணும். அப்போ நம்மளாம் அப்படி இருக்கணும். அடுத்தது, இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்ம மணவாட்டி. மணவாளன் பின்னாடியே போகணும், அன்பு செலுத்தணும், அவர் சொல்கிறத கேட்குறதுல ரொம்ப பிரியப்படணும். 3வது, நமக்கென்று எந்த விதமான ஆசைகள், இந்த பூமிக்குரிய ஆசைகள் இருக்கக்கூடாது. கல் மாதிரி எங்கே வைக்கிறாரோ அங்கே நம்ம வந்து நிற்கணும். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ரூபனா இது ஆகணும், அது ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இப்படிப்பட்ட ஆம்பிஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து சத்தியத்தில் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாற முடியாது. ஸோ இந்த 3மே வந்து தேவனுக்கு ஒரு திருச்சபைன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து இந்த திருச்சபை எப்படி வரணும்னா, அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கணும். 2வது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிரியை செய்யணும். அந்த கிரியில் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை பொறுமையோடு சகிக்கணும். 3வது, நல்ல குணலட்சணங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த 9 நற்கனிகளும் நல்லபடியாக எங்கே போனாலும் அதை காட்டிகிட்டே இருக்கணுமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சபையின் அங்கங்கள் சீசருடைய செலெக்ஷன் தான் இப்போ 2000 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த கண்டிஷனில் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் தாங்க அதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த சபையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கொஞ்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கண்டிஷனில் நிறைய பேர் வந்துடுவாங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமாம், கரெக்டு. நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப கொஞ்சம்தான் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னாருங்க, அவர் தலைமையில் இருக்கிற சபையை பார்த்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். பயப்படாதே சிறு மந்தையே. பார்த்தீங்களா? பயப்படாதே சிறு மந்தையேன்னு சொன்னார். அவருக்கு ஏற்கனவே தெரியும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதில் உண்மையுள்ளவர்கள் தாங்க சிறுமந்தை. பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அப்போ உங்களுக்கு தான் ராஜ்யம். நீங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தான் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் தான் சரீரம், நீங்கள் தான் மணவாட்டி, நீங்கள் தான் கல். புரியுதுங்களா? அப்போது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தாங்க சபை. இப்போ நீங்களே முடிவு பண்ணிங்க, நீங்கள் எந்த சபையில் வேணாலும் மெம்பராக இருக்கலாம், எந்த சபையிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் உண்மையான சபை இதுதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க சபை. இப்போ அடுத்த கேள்வி, சரிங்க, அப்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த உங்களுடைய செலெக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செலெக்ஷன் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது.
அது முடியறதுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்படின்னா அந்த கொஞ்சம் பேராவது எத்தனை பேர் எங்காவது பைபிள் இருக்கா? இருக்கு. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நம்முடைய வார்த்தையல்ல. அன்புக்குரிய சகோதர சொல்லி கொஞ்சம் கவனிங்க. இது தேவன் சொன்ன வார்த்தைகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பேர் தான் நாமளே சொல்லிட்டோம். அந்த கொஞ்சம் பேர் எத்தனைங்கிறத இப்போ வேதம் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பாருங்க, 144,000 பேர். இதை குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிறிஸ்துவ மன்றத்தில் இருக்கு. 144,000 பேரை குறித்து இப்போ தான் எல்லாம் படிக்கிறாங்க. கவனிக்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா இவங்க யார், முதல்ல இவங்க யாருன்னு தெரியணும். சியோன் மலையின் மேலும் ஆட்டுக்குட்டியானவும் அவரோடே கூட அவர் பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்ட படித்தோம் இல்லையா? இதைத்தான் முன்னாடி படித்தோம். அவரோடே ஜெயித்தவர்கள் படித்தோம் இல்லையா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை. அதே தான் இந்த வசனம் சொல்லுது. ஆட்டுக்குட்டியானவரோடைய கூட இருந்தவர்கள் படித்தோம் இல்லையா? அதே வசனம் தான் அடுத்தது இன்னொரு வசனம் சொல்லுது. அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். சரி, 144,000 சொல்லியிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. இவங்க தான் திருச்சபைன்னு எங்கே சொல்லியிருக்கா? ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவங்க தான் திருச்சபை என்று. கவனிங்க, வசனமே கிளியராக சொல்லுது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. பாருங்க, இவங்க யாருன்னா கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர். அப்போ மணவாளன் எங்கே போனாலும் பின்னாடி போகிறவங்க தானே கற்புள்ளவர்கள். அதை தானே பவுல் எழுதினார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இந்த அம்மா ஒரு ஸ்திரீ. மேலே சில ஸ்திரீகள் போட்டிருக்கு பாருங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்படின்னா இந்த ஸ்திரீகள் யார் தெரியுங்களா? இன்னும் நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க பைபிளில். பாருங்க, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. இங்கே சில ஸ்திரீகளை பற்றி நமக்கு அங்கே சொல்லியிருக்கு. அந்த ஸ்திரீகளை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறார். வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். கவனிக்கிறீங்களா? இங்கே ஒரு சில ஸ்திரீகளை பற்றி சொல்கிற பாருங்க. தீர்க்க தரிசனத்தில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்குவாங்களாம். பிடிச்சிட்டு இந்த அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், சொந்த உடையை உடுத்திக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறாங்கிறாங்களா. இவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் பேர் மாத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? பெயர் சபைகள்னு பேர். இவங்க இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் பேரை வச்சுக்கிட்டு சொந்த டாக்டர்னு சொல்கிறது, சொந்த போதகத்தை போதிக்கிறது, இப்படித்தான் இருப்பாங்களா? இந்த சபைகளால் தங்களை கரைப்படுத்தாதவங்க தான் உண்மையான சபை. புரியுதுங்களா? இவங்களை தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். ஏசாயா 4ஆம் அதிகாரத்திலையும் அதே வசனம் தான். ஒரே புருஷனை பிடித்து கொண்டு இருக்கும். அப்போது நிறைய சபைகள் இருக்கிறாங்களா? அவங்க இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனை பிடிச்சிக்குவாங்க. அவரை பிடிச்சிட்டு நாங்கள் சொந்த ஆகாரம், நாங்கள் சொந்த டாக்டர்னு சொந்த ரூல்ஸ் வச்சுக்குவோம், உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஆனால் திருச்சபை அப்படி இல்லை. கற்புள்ள கன்னிகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடியே போகும். புரியுதுங்களா? அப்போ இவங்க தாங்க 144,000 பேர். இவர்கள் ஒரிஜினலாக யார் தெரியுங்களா? கவனிங்க, ஒரிஜினலாக இவங்க யாருன்னா, யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இவர்கள் யாருங்கிறது கொஞ்சம் கவனிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தாராம். முதற் பலன்கள் இவங்க 144,000 பேர் முதற் பலன்கள் பார்த்தோம் இல்லையா? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் வசனத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகிறார்களோ
அவங்க தாங்க தேவனுக்கு முதற் பலன்கள், மூத்த பசங்க. அவங்க தான் 1,44,000 பேர். அவங்க தான் சபை. அவர்கள் தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்கள். புரியுதுங்களா? இப்படி இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அவர் செலக்ட் பண்ணலாம் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சத்தியங்கள் இப்போ நம்ம பார்க்குறதுல ஒரிஜினல் சத்தியங்கள், ட்ரூத்து, சிஸ்டமேட்டிக்கான சத்தியம். ஸோ இதுதான் சரியான சத்தியம். அது கவனிங்க. அப்போ இதைத்தான் தேவன் நம்மகிட்ட அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். அடுத்தது நிறைய சத்தியங்கள் கற்றுக்கொண்ட பிறகு அதில் நடக்கணும். அதுக்கப்புறம் நல்ல குணலட்சணங்களை உண்மையாக தேவனிடத்தில் ஜனங்களிடத்தில் காட்டணும். இதை காமிச்சிட்டாலே நீங்கள் 1,44,000 பேர்த்தில் ஒருவராயிருவீர்கள். இந்த 1,44,000 பேருடைய செலெக்ஷன் தான் இன்னும் நடந்துட்டுருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சிவியலாக இருக்குன்னு பாருங்கள். 2000 வருஷமாக நடக்குது. காரணம் என்ன? அந்த கண்டிஷன் தான். அவர் தலை, கிறிஸ்து சரீரம், அவருடைய சரீரமாகிய சபை. புரியுதுங்களா? அவர் மணவாளன், சபை மணவாட்டி. அவர் தலைக்கு மூளைக்கல், இவர்கள் ஜீவனுள்ள கற்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களாம் வசனத்திலேயே தங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்போ இந்த 1,44,000 பேருடைய செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 2ஆம் உலகத்திற்கு ஒரு பேரழிவு வந்துடும், ஒரு முடிவு வந்துடும். இதை குறித்து பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. 4 தூதர்கள் பூமியின் 4 திசைகளில் நின்றுட்டு ஒரு காற்றுகளை பிடிச்சிட்டுக்கிறாங்களாம். அந்த காற்றை விட்டாங்கன்னா அது பூமி மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது அடிச்சிடும். அடித்தா என்ன ஆகும்? இந்த உலகமே அழிஞ்சிரும். அதான் அவனுடைய அர்த்தம். அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோருடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு தூதன் வந்து சொல்கிறார், ஒரு முத்திரை வச்சுட்டு வர்றார். அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி. அப்போ அந்த 4 தூதர்களும் கையில் ஒரு அந்த காற்றுகளை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த காற்றை விட்டுட்டாங்கன்னா இந்த பூமியெல்லாம் சேதாரமாயிடும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 4 தூதரை நோக்கி, நமது பாருங்க, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போது 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதை விட்டுட்டாங்கன்னா இந்த உலகம் முழுவதும் அழிஞ்சிரும். இப்போ ஒரு தூதன் வந்து, நீ விட்டுறாத, எது வரைக்கும் விட்டுறாதன்னு பாருங்கள், நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளை முத்திரை போட்டு தீர்மளவும் அதை விட்டுறாத. அப்படின்னா யார் இது? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். பாருங்க என்ன சொல்றாருன்னா, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். கவனிங்க, இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். கிளியரா இருக்கா? அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1,44,000 பேர் நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும் அந்த காற்றை விட்டுறாதீங்க. அப்போ 1,44,000 பேருடைய பேரில் முத்திரை போட்டால் அந்த காற்றை விட்டுருவாங்கன்னு அர்த்தம். விட்டுட்டா இந்த பூமி சேதாரம் ஆகிடும். அப்போ இன்னும் இந்த பூமி சேதாரம் ஆகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 1,44,000 பேருக்கு இன்னும் அந்த முத்திரை இன்னும் போடலை. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, அந்த 1,44,000 பேர் யாருன்னு சொல்லுது இந்த இடத்துல வசனம்? இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்படின்னா இது நமக்கு பொருந்தாது. அதான் அர்த்தம். அந்த 1,44,000 பேர் யாரப்போ? இந்த வசனத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த 12 கோத்திரம். இதுக்கு ஆதாரமாகவே இதே அதிகாரம் நீங்கள் அப்படியே பின்னாடி படித்து பாருங்கள். யூதா கோத்திரத்தில் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் 12,000, அப்படியே ஒவ்வொரு கோத்திரத்து பேரை போட்டு 12,000 போட்டிருக்கும். அப்போது இதை ஆராய்ச்சி பண்ண நிறைய சகோதரர்கள் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த அழைப்பு இல்லை. புரஜார் இத்தனை நாள் எவ்வளோ சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அழைப்பு மறுக்கப்பட்டதுனால தான்.
அவ்வளோ பெரிய வானத்து நட்சத்திரங்கிற அந்த அழைப்பு புறஜாதிகளை நமக்கு கிடைச்சதுங்கிறத படிச்சிருக்கிறோம். நம்மளாம் ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலம் சந்ததியினெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் கொண்டு வந்து எப்படின்னா ஒரு இடத்துல அடைச்ச மாதிரி நிறுத்திடுச்சு. அந்த 1,44,000 பேர் தான் திருச்சபை. நம்மளாம் அந்த அழைப்புக்குள்ளே தான் வந்திருக்குன்னு பலமுறை படித்தோம். இந்த வசனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை, இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திரங்களை 1,44,000 பேர் அப்படின்னு. ஆனால் இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறவங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள்னு பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 3:28 வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்படின்னா அந்த 1,44,000 பேர் இஸ்ரேலுடைய கோத்திரம் தானா, அல்லது நாமளும் அதற்குள்ளே இருக்கிறோமா இல்லையா? ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்குரிய விடையை இந்த சப்ஜெக்டினுடைய அடுத்த பாகம், யார் கிறிஸ்துவின் உண்மையான சபை, 2ஆம் பாகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான தீர்க்கு தரிசனங்கள் உண்டு. அதை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.